ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டைரக்ட் டாக்ஸேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் டைரக்ட் டாக்ஸேஷனில் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் ஸ்டார்டிங் பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்தே எடுக்க போகிறேன். ஸோ டைரக்ட் டாக்ஸேஷன் பேப்பர் 7 சிஎம்ஏவோட சிலபஸ் 2016 தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி என்னோடய டெஸ்கிரிப்ஷன்லேயே அதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே டேரெக்டாக வந்து டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்துடுவோம். ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது, ஆஸ் யூ ஆல்ரெடி நோ. ஓகே, ஸோ இப்போ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து ஒரு பர்சன் மேலே டைரெக்டாக அவங்க மேலே வந்து இண்டிகேட்ஸ் ஆகிறது, இம்பேக்ட் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு இன்கம் டேக்ஸ், ஒரு பர்டிகுலர் பர்சனோட இன்கமுக்கு அவர் கட்டுற டேக்ஸை தான் நம்ம டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த பர்சன் மட்டும்தான் அதில் சம்மந்தப்பட்டிருப்பார். அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் அதை வந்து அந்த சேம் பர்சன் தான் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த டேக்ஸை வந்து கட்டுவார். ஓகே, இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது அந்த டேக்ஸ் ஃபால் ஆகிறது ஒரு பர்சன் மேலே, பட் கட்டுறது இன்னொரு பர்சன். அதாவது எப்படின்னா the tax is beared by another person. ஓகேங்களா? ஆனால் அது ஃபால் ஆகிறது ஒரு பர்சன் மேலே, அந்த மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி சொல்லலாம். ஜிஎஸ்டி ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து நம்ம வாங்குகிற ஒரு கூட்ஸுக்குமே, ரெஃப்ரிஜரேட்டர்ஸு, வாஷிங் மிஷின்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நமக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து போட்டுட்டு தான் நமக்கு பில் வந்து அவங்களுக்கு செட்டிலே பண்ணுவோம் நம்ம. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து டைரெக்டாக வந்து அதில் வந்து சொல்லியிருக்க டைரெக்டாக நம்ம வந்து அதை பே பண்ண மாட்டோம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நம்ம தான் பே பண்ணுவோம், பட் அதை பியர் பண்ணுறது அந்த பர்சன், அதாவது சப்ளையர் தான் அதை பியர் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த பியரன்ஸை வந்து நமக்கு அப்படியே வந்து அவர் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அதுதான் வந்து என்னென்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவரும் கட்டியிருப்பார், ஆனால் நம்மக்கிட்டேருந்து அதை என்ன பண்ணிப்பார், அவர் ரீட்டைன் பண்ணிப்பார். அதுதான் வந்து இங்கே என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸுக்கான டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. சேம் ஆஸ் மேலே சொல்லியிருக்கிற அதே விஷயங்கள் மட்டும்தான் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா மட்டும் இருக்கும். அதாவது லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்சஸில் ப்ரொக்ரெசிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை. ப்ரொக்ரெசிவ் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது எப்போ லெவி பண்ணுவாங்கன்னா, எப்போ வந்து ஹையர் இன்கம் இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த டைரக்ட் டேக்ஸும் இருக்கும். ஸோ ஹையர் இன்கம் இருந்தால் ஹையர் டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க, அதுதான் இங்கே அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரெசிவ் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பர்சனுமே என்ன தான் பண்ணி ஆகணும்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ஸ்டேட்டஸ், அவங்க எந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை, என்ன எபிலிட்டியில் அவங்க இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை, தே ஷுட் பியர், ஆல் ஷுட் பியர் த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது. அதனால தான் இது ரெக்ரெசிவ் இன் நேச்சர், எல்லாருமே இதை வந்து கேரி பண்ணணும் அப்படிங்கிறது. திஸ் இஸ் நாட் அ ப்ரொக்ரெசிவ் அப்படிங்கிறது ஒரு ஹையர் டேக்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் இது ரெக்ரெசிவ், அப்போ எல்லாருமே இது பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சீன் குட்ஸு இல்லை வந்து கன்சம்ஷன் பண்ணக்கூடாத ஹார்ம்ஃபுல் குட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க தெரியுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின் குட்ஸ், ஹார்ம்ஃபுல் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். தெரிஞ்சுமே அது வித்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வித்துட்டு இருக்கிறதுக்கு தான் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து அதிகமாக போடுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் அதிகமாக போடுவாங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக போட்டு சப்ளையர்கிட்டேருந்தும் அதிகமாக வாங்குவாங்க. அந்த சப்ளையர் நம்மக்கிட்டேருந்து அதை வாங்கிடுவார். அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மெயினாக இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து சீன் குட்ஸுக்கு வந்து நிறைய இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து போடுறாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து இதில் என்ன கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் டேக்ஸ். ஸோ இப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் டேக்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த 22 பார்ட்ஸ் கண்டெய்னிங் 444 ஆர்டிகல்ஸ் 12 ஸ்கெடியூல்ஸ் மேபி 1 மார்க்கில் கேட்கலாம், கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஆர்டிகல் 265 அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் லேஸ் டவுன் தட் நோ டேக்ஸ் ஷல் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் த லா. ஸோ இதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு டேக்ஸுமே கலெக்ட் பண்ணாலும் சரி, லெவி பண்ணாலும் சரி, பியாண்ட் த அத்தாரிட்டி வந்து பண்ணக்கூடாது. அந்த அத்தாரிட்டிக்குள்ளே டேக்ஸ் அத்தாரிட்டி மட்டும்தான் டேக்ஸை லெவியோ கலெக்டோ வந்து பண்ணணும், வேறு யாரும் அது பண்ணக்கூடாது. அப்படி
அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் 246 ரீட் வித் ஷெட்யூல் 7 என்ன சொல்லுதுன்னா, டிவைட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் லா இன்டு 3 கேட்டகரிஸ். ஓகே, நம்ம லா, அதாவது இந்த லா அப்படிங்கிற சப்ஜெக்ட் மேட்டரை 3 கேட்டகரிஸ், அதாவது 3 லிஸ்ட்டாக வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட். இந்த யூனியன் லிஸ்ட்டை வந்து யாருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுதான் யூனியன் லிஸ்ட்டுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டு. இந்த ஸ்டேட் லிஸ்ட்டை யார் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், யாருக்கு தான் இந்த ஸ்டேட் லிஸ்ட்டை இது பண்ணுறதுக்கான பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஆன்சர் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் லிஸ்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு. கான்கரண்ட்னா ரொம்ப சிம்பிள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி 2 பேருக்குமே இந்த லிஸ்ட்டில் வந்து பவர் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற விஷயங்களை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பவர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதாவது லெஜிஸ்லேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்கிறது யூனியன் லிஸ்ட்டில் என்ன கண்டெயின் பண்ணியிருக்கோம், ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ன கண்டெயின் பண்ணியிருக்கோம்னு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ யூனியன் லிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா இன்கமும் வரும் எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ அப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னவா இருக்கும், ஒன்லி அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும், அதை பற்றி மட்டும்தான் அது பேசும். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன மெத்தடில் வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அவங்க சொல்கிறதுப்படி தான் யார் நடப்பாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ நடப்பாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, டேக்ஸ் கலெக்ஷன்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க. இப்போ இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பேச்சை கேட்டு யார் நடப்பாங்கன்னா இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஒரு டைரக்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் போர்டு. ஸோ அவங்க வந்து இவங்க பேச்சு கேட்கணும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி தான் இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸுமே இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு அண்டரில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதை தான் வந்து அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க அவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், போத் ஆஃப் த போர்ட்ஸ் ஹவ் பீன் கான்ஸ்டியூட்டட் அண்டர் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ. ஸோ இப்போ ரெவென்யூ ஆக்டுக்கு கீழே தான் இந்த 2 போர்டுமே ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. கீழே நமக்கு தெரிஞ்சது தான். சிபிடிடினா என்னது, எல்லா இன்டைரக்ட் டேக்ஸையும் டீல் பண்ணுறது. அதே மாதிரி சிபிஐடிடி அப்படின்னு ஐசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்டைரக்ட் டேக்ஸையும் லெவி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆல் நோ தட் இன்டைரக்ட் டேக்ஸ்னால் ஜிஎஸ்டி, அந்த மாதிரி ஜிஎஸ்டிஸ் தான் நம்ம பெரும்பாலும் சொல்கிறது இன்டைரக்ட் டேக்ஸு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் லாஸ் இன் இந்தியா. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது என்னவோ 1961 தான். ஆனால் இந்தியாவுக்கு ஃபுல்லாக அது ஃபோர்ஸ் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம், அதாவது 1962 ஃபஸ்ட்டு ஏப்ரல் தான் ஆச்சு. அதாவது ஃபினான்ஷியல் இயர் அப்போ தான் அது வந்து இதாகிருக்கு. அடுத்த வருஷத்தில் ஃபினான்ஷியல் இயர் அப்போ தான் ஃபோர்ஸுக்கு வந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் என்ன, 1st April to 31st March. அப்போ அந்த 1st April 1962 தான் நமக்கு வந்து கம்மிங் டு ஃபோர்ஸ் ஆகிருக்கு. அதுதான் வந்து அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து என்னென்ன பற்றிலாம் பேசுது, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸபிள் இன்கம். ஒரு பர்சனோடையோ இல்லை ஒரு கன்சர்னோடையோ இல்லை ஒரு ஃபார்மோடையோ இன்கம்மை வந்து டேக்ஸபிள் இன்கம்மை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில். அது மட்டும் இல்லாமல் டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி, சேம் அஸ் டேக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னாலும் ஒன்று தான், ஒருத்தவங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபார் அசஸ்மெண்ட்டு, அப்பீல்ஸு, பெனாலிட்டிஸு அண்ட் ப்ராசிக்யூஷன்ஸ், இது எல்லாம் பற்றியுமே சொல்லியிருக்கு. அதாவது என்னென்ன அப்பீல்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணலாம், என்னென்ன பெனாலிட்டிஸ் கொடுக்கணும், நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் இந்த பெனாலிட்டி உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து இதில் கண்டெயின் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பவர் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், கண்டிப்பாக இது வந்து இருக்கும் இல்லையா. இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டியோட பவர் என்ன, டியூட்டி என்ன, இந்த விஷயத்தில் இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆனுவல் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வருஷமும் நமக்கு வந்து டேக்ஸில் நடக்கிற அமெண்ட்மெண்ட்ஸு, அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆனுவல் அமெண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பட்ஜெட் சொல்லலாம். ஓகேங்களா, பட்ஜெட் வந்து ஒரு வருஷமும் ஒரே மாதிரியே இருக்காது இல்லைங்களா. ஸோ இட்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கு பட்ஜெட்டு. ஓகே, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கொடுப்பாங்க, அது வந்து சப்மிட் பண்ணி
அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்னா கம்மிங் டு ஃபோர்ஸ்க்கு வந்து வரும் ஒரு வருஷமும். அதுதான் வந்து இவங்க என்ன சிம்பிளாக ஆனுவல் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், எவ்ரி இயர் a finance bill is presented before the parliament by the finance minister. The bill contain various amendments which are sought to be made in the areas of direct and indirect tax levied by the central government. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு பில் சப்மிட் பண்ணுவாங்க கண்டெய்னிங் இந்த ப்ரொவிஷன்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கிறது. எதுக்கானது? டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் வர வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லை மென்ஷன் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க பார்லிமெண்ட்டில். ஸோ அதுதான் வந்து அவங்க ரீட் பண்ணியுமே காமிப்பாங்க. ஆப்வியஸாக நீங்கள் நியூஸில் தான் பார்த்துருப்பீங்க ஒரு வருஷமும். இப்போ ரீசெண்டாக நமக்கு கூட இந்த பட்ஜெட் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு சொல்கிறது தான் வந்து இந்த ஆனுவல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிசைட்ஸ் தீஸ் அமெண்ட்மெண்ட், இந்த அமெண்ட்மெண்ட்ஸையும் தாண்டி, எந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க தெரியுங்களா, அந்த அமெண்ட்மெண்ட்ஸையும் தாண்டி நமக்கு ஏதாச்சும் நெசசரியாக உடனே வந்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ணணும், அடுத்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேரியஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் ஆர்டினன்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அண்டரில், அதாவது அந்த ஆக்டுக்கு அண்டரில் உடனே ஒரு விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ்க்கு ரூல்ஸ் வந்து 1962 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அதை கம்மிங் டு ஃபோர்ஸ் ஆனோடனே அந்த ரூலும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன ரூல்னு சொல்கிறாங்கன்னா, the board may subject to control the central government மேக் ரூல்ஸ் ஃபார் த ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் த இந்தியா ஃபார் கேரிங் அவுட் த பர்பஸ் ஆஃப் ஆக்ட். இந்த ஆக்டை வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்காக அந்த போர்டு இருக்காங்க தெரியுமா, அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ் போர்டு, டைரக்ட் டேக்ஸ் போர்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் டு த கண்ட்ரோல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இவங்க வந்து இந்த போர்டு வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சச் ரூல்ஸ் ஆர் அப்ளிகபிள் பை த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கெசட்டே ஆஃப் இந்தியா. நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா, அஃபிஷியல் கெசட்டேல. அஃபிஷியல் கெசட்டேனா வெப்சைட்ஸ், அந்த கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸில் வந்து அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு லெட்டர் மூலமாக அந்த மூலியமாக அஃபிஷியல் கெசட்டே அவங்க அஃபிஷியலாக அந்த நியூஸ் கொடுப்பாங்க. அதுதான் அவங்க அஃபிஷியல் கெசட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தீஸ் ரூல்ஸ் வேர் ஃபஸ்ட்டு மேட் இன் 1962 மேட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் இதை வந்து இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962 சொல்லியிருக்காங்க. ஓகே, சர்க்குலர்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் பை சிபிடிடி. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the board may issue certain circulars and clarification from time to time which have to be followed and applied by the income tax authorities. ஸோ போர்டு வந்து என்ன பண்ணலாம், போர்டுமே சர்க்குலர்ஸ் அனுப்பலாம். ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா கூட அந்த போர்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதில் அவங்க சொல்லியிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்க்குறப்போ, எனி டிசிஷன்ஸ் ஷெல் பி கிவன் பை த சுப்ரீம் கோர்ட் ஷெல் பி அப்ளிகபிள் ஆஸ் லா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதாச்சும் ஒரு டிசிஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த டிசிஷன் வந்து லாவாக அப்ளிகபிள் ஆகும். எப்போ வரைக்கும் அது அப்ளிகபிள் ஆகும்னா பார்லிமெண்ட்டில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், பார்லிமெண்ட்டில் அந்த லாவில் எதுவும் சேஞ்ச் நடக்கிற வரைக்கும் அது அப்ளிகபிள் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா contradiction in the decision of the Supreme Court. In case there is a apparently contradiction in two decisions, the decisions of larger bench, whichever earlier or later, shall always prevail. However, where decisions are given by the benches having equal number of judges, the decisions of the recent case shall be applicable. அதாவது இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, 2 டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 2 டிசிஷன் எடுக்கும்போது எந்த இதில் வந்து லார்ஜர் பெஞ்ச் இருந்திருக்காங்க, லார்ஜரான பர்சன்ஸ் இருந்திருக்காங்களோ அது இயர்லியராக நடந்திருக்கலாம், லேட்டராகவும் நடந்திருக்கலாம். அந்த அதுதான் வந்து நமக்கு என்ன கொண்டு வருவாங்கன்னா கம்மிங் டு ஃபோர்ஸ்க்கு வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2த்துலேயுமே ஒரே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. அது வந்து நம்ம எந்த டெசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து ரீசெண்டாக நடந்துச்சோ அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அப்ளிகபிள் பண்ணிப்பாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. டிசிஷன்ஸ் கிவன் பை ஹை கோர்ட் ஆர் ஐடிஏஐ. ஸோ டிசிஷன்ஸ் கிவன் பை ஹை கோர்ட் ஆர் ஐடிஏடி. நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டிசிஷன் வந்து ஹை கோர்ட்டு கொடுக்கும்போது
அது வந்து எது கூட பைண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசசி அண்ட் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி 2 பேருக்குமே அது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக் பிரின்சிபல்ஸ் ஃபார் சார்ஜிங் இன்கம் டேக்ஸ். ஒரு இன்கம் டேக்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வந்து பேசிக்கான பிரின்சிபல் தெரியணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ஆஃப் அ பர்சன் இஸ் சார்ஜ்டு இமீடியட்லி ஃபாலோயிங் அசஸ்மெண்ட் இயர். அதாவது ஒன்றுமே இல்லை, ப்ரீவியஸ் இயர்னு ஒன்று இருக்கும் நமக்கு இன்கம் டேக்ஸில், அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2023 இருக்கோம். ஸோ இப்போ 2023 எப்போ நமக்கு நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்? 3rd ஏப்ரலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எண்டிங் அடுத்த வருஷம் மார்ச். ஸோ இதுதான் நம்மளோட இப்போ அசஸ்மெண்ட் இயர். இப்போ ப்ரீவியஸ் இயர்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? 22, அதாவது ஏப்ரல் 22 டு மார்ச் 23 அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரீவியஸ் இயர். அதனால தான் இந்த ப்ரீவியஸ் இயர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அசஸ்மெண்ட் இயரும் அதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இன்கம் வந்து அசஸ்மெண்ட் இயரில் ஏர்ன் பண்ணது ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ணது அசஸ்மெண்ட் இயரில் நமக்கு காட்டுறது தான் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்கம் வந்து அசஸ்மெண்ட் இயரில் கேல்குலேட் பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் இயரில் அவர் வாங்கின இன்கம்க்கு. அதுதான் சிம்பிளாக சொல்ல போனோம்னா. ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஃபுல்லாக வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரேட் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. பட் இந்த ரேட்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம பின்னாடி அதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, இந்த 12 months கண்டெய்னிங் 1st ஏப்ரல் டு 31st மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே அவங்க பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதில் வேறு எதுவும் இதில் வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் அதே தான் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறத யூனிஃபார்ம் ப்ரீவியஸ் இயர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயராகவும் இருக்கும், அசஸ்மெண்ட் இயராகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து 2023-24 தான் இப்போ நமக்கு அசஸ்மெண்ட் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் அசஸ்மெண்ட் இயர் அதுதான், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த வருஷம் என்னவா மாறும்? ப்ரீவியஸ் இயராக மாறிடும். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது அசஸ்மெண்ட் இயராகவும் இருக்குது, ப்ரீவியஸ் இயராகவும் இருக்குது. ஸோ இட்ஸ் ப்ளே டூயல் ரோல் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு சில கன்சர்ன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபினான்ஷியல் இயர் நடக்கிறப்ப தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் பண்ண முடியாது, பண்ணவும் அவங்களால முடியாது. பிகாஸ் there is a lot of procedures to open a company or incorporate a company. அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். கரெக்டாக அவங்க ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோ இல்லை ஏப்ரலில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் முடியாது. மேபி அவங்க நடுவுலேயே ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அசஸ்மெண்ட் இயருக்கு கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தட் மீன்ஸ் ஏப்ரலில் ஆரம்பிக்காமல் ஜூனில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தடுத்த ப்ரீவியஸ் இயர்ஸ் நார்மலாக வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு கன்சர்னோ இன்கார்பரேட் ஆகும்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது நான் சொல்கிறது, ஓகேங்களா? அப்போது ஒரு பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ வந்து நியூவாக செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பிகினிங் வித் த டேட் ஆஃப் செட்டிங்லேருந்து நம்ம எப்பவும் போல் 31st மார்ச் தான் முடிக்கணும். ஸோ நீ எப்போ வேணால் பிகின் பண்ணிக்கோ, ஆனால் 31st மார்ச்சில் முடிக்கணும். அதுதான் அவங்க எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், எ சோர்ஸ் ஆஃப் இன்கம் நியூலி கம்மிங் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஏதாவது ஒரு இன்கம் நமக்கு வருது, புதுசாக வருது அப்படின்னா அந்த இன்கம் வந்த தேதியிலேருந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நீ கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 31st மார்ச் வரைக்கும் இதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்து இல்லை, சில எக்ஸம்ஷன்ஸ் டு த ஜென்ரல் ரூல் தட் இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸ் டேக்ஸ் இன் இட்ஸ் அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எப்போவுமே நம்ம ப்ரீவியஸ் இயரோட அசஸ்மெண்ட்டை தான் காட்டுவோம். ஆனால் இங்கே ஒரு சில விஷயங்களை ப்ரீவியஸ் இயரோட அந்த இன்கம்மை அதே வருஷத்துலேயே நம்ம வந்து அசஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்கம் நமக்கு வருது, ஒரு நான் ரெசிடென்ட் கிட்டேருந்து வருது. ஷிப்பிங் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, அவங்க நான் ரெசிடென்ட். ஸோ எப்போ அவங்க இந்தியா வருவாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போவே அதை அசஸ் பண்ணிடுங்க, அசஸ்மெண்ட் இயர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற இன்கம்ஸ் எல்லாமே அவங்க அந்த அர்த்தத்தை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்கம் ஆஃப் பர்சன் ஹூ இஸ் லீவிங் இந்தியா எய்தர் பர்மனெண்ட்லியாக இருக்கலாம் இல்லை லாங் பீரியடுக்காக கூட இருக்கலாம். இன்கம் ஆஃப் பாடிஸு ஃபார்ம்டு ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன். அதாவது அவங்க ஃபார்ம் பண்ணது இவ்வளோ டியூரேஷனுக்கு தான் இருக்கும். சில கம்பெனிலாம் வந்து இப்போ டெம்பரவரியாக ஃபார்ம் பண்ணி இருப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்கம் ஆஃப் அ பர்சன் ஹூ இஸ் லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஓவர் டேக்ஸ். ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சில நேரங்களில் டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிடுவார். பட் அவர் ட்ரான்ஸ்ஃபர் உண்மையாலுமே இன்டென்ஷனில் பண்ணியிருக்க மாட்டார். அந்த அவாய்ட் பண்ணுங்கிற இன்டென்ஷனில், டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கிற இன்டென்ஷனில் பே பண்ணியிருப்பார். அந்த மாதிரி சமயங்கள் அசஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், உடனே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி இன்கம் ஆஃப் டிஸ்கண்டினியூடு பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அசஸிங் ஆஃபீஸரோட பொறுத்து தான். அப்போ அந்த அசஸிங் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாரோ அது பொறுத்து அவர் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். இல்லை அசஸிங் ஆஃபீஸர் அந்த வருஷமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் சேம் ப்ரீவியஸ் இயர்லேயே, அதாவது இந்த வருஷம் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா இந்த வருஷமே அதை என்ன பண்ணுறது, அசஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசஸி. இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கம் டேக்ஸில் அசஸினா யார்? அசஸினா எந்த ஒரு பர்சனை அசஸின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவரோ இல்லை இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டுக்கு ஒரு அப்ளிகபிள் ஆனவரோ இவங்க எல்லாரையுமே நம்ம அசஸிங்கிற கேட்டகரியில் கொண்டு வருவோம். அதாவது இன்கம் டேக்ஸோட டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ சம்மந்தமுடைய பர்சன்ஸை தான் நம்ம பர்சன்ஸ்ன்னு சொல்லாமல் இங்கே இன்கம் டேக்ஸோட டேர்மில் அசஸி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அசஸி அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி a person by whom any penalty or interest is payable under this act. ஸோ ஏதாவது ஒரு பர்சன் வந்து பெனாலிட்டி பே பண்ணணும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சன் என்ன ஆகிடுவார், அசஸி ஆகிடுவார். ஏதாவது ஒரு பர்சன் வந்து in respect of this act being taken for any tax, interest or penalty. ஸோ பெனாலிட்டி அவருக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? ரீஃபண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் கூட, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அசஸிக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவர் அசஸி அப்படின்னு சொல்லப்படுவார். ஸோ எ பர்சன் ஹூ இஸ் அசஸபிள் இன் த ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்கம் ஆர் லாஸ் ஆஃப் அனதர் பர்சன். கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த பர்சன் இப்போ வேறு ஒரு பர்சனோட இன்கம்காக இந்த பர்சன் வந்து ஏற்றுக்கிறாரு அப்படின்னா அந்த ஏற்றுக்கிற பர்சன் வந்து அசஸின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மைனரோடதை வந்து அவங்களோட பேரண்ட் ஏற்றுப்பாங்க தெரியுமா? அப்போ பேரண்ட் அப்படிங்கிறவங்க இங்கே அசஸி. ஸோ அப்போ அதே மாதிரி பாருங்கள், எவ்ரி பர்சன் ஹூ இஸ் டீம்டு டு பி அசஸி அண்டர் எனி ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷனில் சொல்லப்பட்டிருக்கப்படி அசஸி அப்படிங்கிறவங்க வந்து டீம்டு டு பி அசஸி அப்படின்னு சில இடங்களில் ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்கு இன்கம் டேக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொவிஷன் கண்டரில் இந்த பர்சன் வந்திருந்தார் அப்படின்னா அவரையுமே அசஸின்னு சொல்லணும். அதே மாதிரி டீம்டு டு பி அசஸி இன் டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிற. அசஸி இன் டிஃபால்ட்னா ஒன்றுமே இல்லை, அவருக்கு வந்து அவர் ஏர்ன் பண்ண இன்கமில் டிடக்ஷன்ஸோ இல்லை ரிலீஃபோ வாங்கிக்கக்கூடிய உரிமையும் லைபிலிட்டியும் இருக்கும். ஆனால் அவர் வாங்கிக்க மாட்டார். அவருக்கு வந்து வாங்கிக்க தெரியாது, சம்திங் ஏதோ ஒரு ரீசன் மூலமாக அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய டிடக்ஷன்ஸையும் ரிலீஃபையும் வந்து அவர் பண்ணிக்கலை அப்படின்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக அதிலேருந்து என்ன பண்ணிக்கும், டிடக்ஷன் வந்து அவருக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டிடக்ஷன் கொடுக்கும்போது அவர் வந்து என்ன ஆகிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசஸி இன் டிஃபால்ட் அப்படின்னு ஆகிடுவார். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நமக்கு பெரிய டாபிக் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சன்ஸ் அப்படின்னு இருக்கும். பர்சன்ஸ்னால் யார் யார், பர்சன்ஸ் எந்தெந்த பர்சன்ஸ்க்கு வந்து என்னென்ன டேக்ஸ் ஸ்லாபு அப்படிங்கிறதுலாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நெக்ஸ்ட்டு கிளாஸு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இது ஃபுல்லாக பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம போயிடலாம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போவே ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.